கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக இருக்குது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்ன கற்றுக்க தெரியுமா? இப்போ என்னை எடுத்துக்கங்களேன், நான் வேறு ஒரு மனுஷனுக்கு விரோதமாகவோ அவனுக்கு தெரியாமலோ நான் எது செஞ்சாலும் அது அவனுக்கு நான் செய்யலை, நான் எனக்கு நானே அதை விதைச்சிக்கிறேன். அது என்னை தான் திருப்பி அழிக்கும். இப்போ நான் ஒருத்தனை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன், மனசுக்குள்ள நினைக்கிறேன் வச்சுக்கலேன், அழிக்கணும், அவனை ஏமாற்றணும், நாசம் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வச்சுங்களேன், அது விதைக்கிறதுக்கு அர்த்தம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஆண்டு நடக்க விட மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு சாமி அப்படி தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை இருப்பான். நான் மற்றவங்களுக்காக நான் என்ன தீமை நினைக்கிறேனோ அது எனக்கு தான் வரும். இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம விரும்புறது எதுவுமே முளைக்காது, நம்ம விதைச்சது தான் முளைக்கும். பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. மனுஷன் எதை விதைக்கிறான்? நீங்களும் நானும் ஜெபத்தை விதைப்போம், துதியை விதைப்போம், பரிசுத்தத்தை விதைப்போம், ஆண்டோட வாழ்க்கையை விதைப்போம், நன்மையை விதைப்போம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி நிற்கும். நமக்கு விரோதமாக யார் என்னென்னமோ எதோ சொன்னாங்க வச்சுங்களேன், நம்ம கவலைப்பட வேணாம். அது விதையாக விதைக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு முளைச்சே நிற்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பாங்க. இதை பார்க்குற நீங்கள் எதை விதைக்கிறீங்க? மாம்சமாக யுத்தம் பண்ணாதீங்க, அந்த இதை விதைக்காதீங்க, அது உங்களுக்கே ஆபத்து. மாம்சம் யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கே அது ஆபத்து. சாந்த குணத்தை விதைங்க, பூமியை சுமந்திருப்பீங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீங்கன்னு இயேசு கிறிஸ்துவே வாயால் சொன்னார். ஏன்னா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பெயரை யார் வேணுமோ சொல்லி பேய் ஓட்டலாம், நோய்கள் சுகமாகும். அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம எதை விதைக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். சபைக்கு வந்து உபதேசத்தை கேட்டுட்டு வசந்தபடி வாழ்கிற விதையை விதைங்க. வசந்தபடி வாழ்கிற விதையை விதைங்க, அது நல்லதாக நமக்கு முளைக்கும். வசந்தபடி கேட்டுட்டு வாழாமல் இருக்கிற அந்த விதையை விதைக்காதீங்க, அது நமக்கே ரொம்ப ஆபத்தாக முடியும். இதை பார்க்குறவங்கள நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எதை விதைக்கிறீங்க? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம நல்லதை விதைச்சா நல்லது முளைக்கும், தீமையை வச்சா தீமை தான் எனக்கு முளைக்கும். சரிங்களா? நன்மையை விதைங்க, இயேசப்பாவை தேடுற விதையை விதைங்க, பைபிளை வாசிக்கிற விதையை விதைங்க, வசந்தபடி வாழ்ந்தேனா அந்த விதையை விதைங்க, டெய்லி ஜெபம் பண்ணுற விதையை விதைங்க, துதிக்கிற விதையை விதைங்க, வேதத்தை தியானிக்கிற விதையை விதைங்க. இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் மாறும். சரிங்களா? ஆமாம், இந்த விதை மாறினா தான் நம்ம வாழ்க்கை ஆபத்தாக முடியும், கவலையில் கண்ணீரில் முடியும். இதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம நல்லதே விதைப்போம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய பாதுகாப்புகள் இருப்போம், கர்த்தர் மேல் நம்ம கவலையை வைத்துட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளை உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதே விதைங்க, கர்த்தர் நன்மையை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.